பெங்களூரில் தினேஷ் என்ற இளைஞன் ஒருவன் வேலை தேடி தன் வீட்டை விட்டு வெகு தூரம் வந்திருந்தான். அவன் கண்களில் நம்பிக்கையும் இதயத்தில் அச்சமும் நிறைந்திருந்தது. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் அவனை முன்னோக்கி நகர்த்தும் அந்த ஒரு நம்பிக்கையை தவிர அவனிடம் இழப்பதற்கு இப்போது எதுவுமே மிஞ்சவில்லை. தினேஷ் எப்போதும் போல அந்த நாளும் நகரின் மக்கள் நடமாட்டம் மிகுந்த தெருக்களில் அலைந்து திரிந்து களைப்படைந்திருந்தான். அவன் கையில் ஒரு பழைய கோப்பு இருந்தது. அதில் அவனது அனைத்து சான்றிதழ்களும் இருந்தன. ஒரு காலத்தில் அவன் பெருமையாக கருதிய அதே சான்றிதழ்கள் இன்று அவனுக்கு சுமையாக தோன்றின. ஏனெனில் செல்லும் இடமெல்லாம் அவனிடம் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி அனுபவம் இருக்கிறதா என்பதுதான். ஒவ்வொரு முறையும் அவனிடம் பதிலாக மௌனம் மட்டுமே இருந்தது. அந்த மௌனம் மெல்ல மெல்ல அவனது தன்னம்பிக்கையை உள்ளுக்குள் சிதைத்து விட்டது. மாலை நேரமானதும் தினேஷ் வயிற்றில் பசி தீ அதிகமாகி கொண்டே இருந்தது. அவன் காலை முதல் ஏதும் சாப்பிடவில்லை. பையில் ₹1 கூட இல்லை. அவனது கால்களும் நடப்பதற்கு ஒத்துழைக்க மறுத்தன. அப்போது அவனது பார்வை ஒரு சிறிய உணவு கடையின் மீது விழுந்தது. அங்கிருந்து சூடான மோமோஸின் மனம் வந்து கொண்டிருந்தது. அந்த மனம் அவனது பசியை தூண்டியது. அவன் மெதுவாக சென்று அந்த கடையின் ஒரு மூலையில் அமர்ந்தான். ஏதும் கேட்காமல் ஏதும் சொல்லாமல் அமைதியாக அந்த மோமோஸ்கள் தயாராவதை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஒருவித வெறுமை இருந்தது. அவன் உணவை மட்டும் தேடவில்லை, வாழ்க்கையில் ஒரு சிறிய ஆதரவையும் தேடிக்கொண்டிருந்தான். அந்த கடையில் ஒரு பெண் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் ருத்ரா. பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் கண்களில் ஒருவித உறுதியை கொண்டிருந்தாள். வாழ்க்கை அவளுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது போல தெரிந்தது. அவள் வேகமாக தன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென்று மூலையில் அமர்ந்திருந்த தினேஷ் மீது அவள் பார்வை விழுந்தது. அவன் கடந்த சில நிமிடங்களாக அங்கேயே அமர்ந்து அடிக்கடி மோமோஸையே பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். ருத்ரா சில நொடிகள் அவனை உற்று நோக்கினாள். பிறகு எதையும் யோசிக்காமல் ஒரு தட்டில் 2 மோமோஸ்களை வைத்து அவனை நோக்கி நடந்தாள். அவன் முன்னால் தட்டை வைத்துவிட்டு மெதுவாக கேட்டாள், பசிக்கிறதா என்று. தினேஷ் முதலில் சற்று திடுக்கிட்டான். யாரோ தன் நிலையை தெரிந்து கொண்டது போல உணர்ந்தான். பிறகு மெல்ல தலையசைத்து ஆமாம் என்றான். தாழ்ந்த குரலில் ஆமாம், ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்றான். ருத்ரா லேசாக புன்னகித்து பரவாயில்லை, சாப்பிடுங்கள் என்றாள். சாப்பிடுங்கள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவளது குரலில் ஆணவமோ அல்லது உதவி செய்கிறோம் என்ற கர்வமோ இல்லை. வெறும் உண்மையான மனிதநேயம் மட்டுமே இருந்தது. அதை கேட்டதும் தினேஷின் மனம் நெகிழ்ந்தது. அவன் மெதுவாக தட்டை எடுத்து சாப்பிட தொடங்கினான். ஒவ்வொரு கவலத்திலும் அவன் கண்கள் கசிந்தன. ஏனெனில் பல நேரங்களில் மனிதர்களுக்கு உணவை விட மனிதநேயமே அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவன் தனது கோப்பை கீழே வைத்தான். அப்போது ருத்ராவின் பார்வை அந்த கோப்பின் மேல் விழுந்தது. அவள் ஏதும் சொல்லாமல் மெதுவாக அதை எடுத்து புரட்டி பார்த்தாள். உள்ளே பல சான்றிதழ்கள் இருந்தன. பட்டப்படிப்பு சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல்கள் மற்றும் சில பழைய காகிதங்கள். தினேஷ் ஒரு காலத்தில் சிறந்த மாணவனாக இருந்தான் என்பதற்கு அவை ஆதாரமாக இருந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெயரின் மீது ருத்ராவின் பார்வை விழுந்ததும் அவள் சில நொடிகள் அப்படியே திகைத்து நின்றாள். அவள் கண்களில் சட்டென்று ஒரு விசித்திரமான உணர்வு மின்னியது. அவள் மெதுவாக நீ ஏன் இங்க வந்திருக்க என்று கேட்டாள். தினேஷ் பெருமூச்சு விட்டு வேலை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் என் தலைவிதியில் வேலை இல்லை என்று நினைக்கிறேன். காலை முதல் மாலை வரை அலைந்து விட்டேன். எங்கும் எதுவும் கிடைக்கவில்லை என்றான். ருத்ரா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு இப்போது எங்கே போவாய் என்று கேட்டாள். தினேஷ் மெல்லிய புன்னகையுடன் இடம் கிடைக்கும் இடத்தில் படுத்துக்கொள்வேன். வீட்டிற்கு போக முடியாது. வேலை கிடைக்கும் வரை திரும்ப மாட்டேன் என்று அம்மாவிடம் சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றான். இதை கேட்ட ருத்ராவின் முகத்தில் ஒரு தீவிரம் தெரிந்தது. அவள் சிறிது யோசித்துவிட்டு உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீ என்னுடன் என் வீட்டிற்கு வரலாம். வேலை கிடைக்கும் வரை அங்கேயே தங்கியிரு என்றாள். இதை கேட்ட தினேஷ் அப்படியே அதிர்ச்சி அடைந்தான். இப்போது தான் சந்தித்த ஒரு அறிமுகமில்லாத பெண் தன்னை வீட்டிற்கு அழைப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஏன், எதற்காக, இது சரியா? அவன் மெதுவாக நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டான். ருத்ரா மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தாள். ஏனென்றால் ஒரு காலத்தில் யாரோ ஒருவர் எனக்கும் இப்படித்தான் உதவினார்கள். உன்னை பார்த்ததும் எனக்கு அவர்களின் நினைவு வந்தது. அவளது பேச்சில் ஒரு உண்மை இருந்தது. அது நேரடியாக இதயத்தை தொட்டது. தினேஷ் சில நொடிகள் அவளை பார்த்தான். பிறகு தலை குனிந்து கொண்டான். ஏனெனில் அவளிடம் மறுப்பதற்கு இப்போது அவனிடம் எந்த வலுவான காரணமும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவனுக்கும் ஒரு ஆதரவு தேவைப்பட்டது.
சிறிது நேரம் யோசித்த பிறகு சரி, நான் உங்களுடன் வருகிறேன் என்று மெதுவாக கூறினான். ருத்ரா லேசாக தலையசைத்துவிட்டு தன் வேலைகளை முடிக்க தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். ஆனால் தினேஷின் மனதிற்குள் இன்னும் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவன் நடந்து கொண்டே தான் செய்வது சரியா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் அவன் இந்த நகரத்திற்கு புதியவன். யாரையும் அவ்வளவு எளிதாக நம்புவது அவனுக்கு சாத்தியமில்லை. பாதை மெல்ல மெல்ல குறுகலாக தொடங்கியது. பெரிய சாலைகள் பின்தங்கிவிட்டன. இப்போது அவர்கள் சிறிய சந்துகளுக்குள் நுழைந்திருந்தனர். அங்கு வீடுகள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாகவும் சுற்றிலும் ஒரு விசித்திரமான சூழலும் நிலவியது. இதை பார்த்த தினேஷின் நடை சற்று தளர்ந்தது. அவன் மனதில் பயமும் தயக்கமும் ஒரு சேர இருந்தன. ஆனால் இப்போது அவனால் பின்வாங்கி செல்லவும் முடியாது. ருத்ரா முன்னால் நடந்து செல்ல தினேஷ் அவளுக்கு பின்னால் சென்றான். ஒவ்வொரு அடியிலும் அவன் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் சுழன்று கொண்டிருந்தது. இந்த பாதை அவனை ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி அழைத்து செல்கிறதா, அல்லது ஏதேனும் தெரியாத திருப்பத்தில் கொண்டு போய் விட்டுவிடுமா? இந்த சிந்தனையுடனேயே அவன் மெல்ல அந்த குறுகிய சந்தின் கடைசி வரை வந்து சேர்ந்தான். அங்கு ருத்ரா ஒரு சிறிய கதவின் முன்னால் நின்றாள். கதவை தட்டி கொண்டே, அம்மா, கதவை திறங்கள் என்று குரல் கொடுத்தாள். கதவு திறந்தவுடனேயே தினேஷின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தில் வந்து நின்றது. அங்கிருந்து மீண்டும் திரும்புவது இனி எளிதல்ல. ஏனெனில் முன்னால் நின்றிருந்த ஒரு முதிய பெண்ணின் கண்களில் கேள்விகளும் இருந்தன. அதே சமயம் ஒருவித அன்பும் இருந்தது. அந்த ஒரு கணத்தில் தினேஷ் உணர்ந்து கொண்டான். இந்த வீடு சிறியதாக இருக்கலாம், ஆனால் இதற்குள் இருக்கும் மனிதர்களின் உள்ளம் மிக பெரியது. அந்த முதிய பெண்மணி கதவை இன்னும் சற்று திறந்து ருத்ராவை பார்த்து, மகளே, இவர் யார் என்று கேட்டார். அவரது குரலில் கண்டிப்பை விட கவலைதான் அதிகமாக இருந்தது. எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொள்ள விரும்புவது போல் தெரிந்தது. ருத்ரா அமைதியான குரலில், அம்மா, இவர் தினேஷ். வேலை தேடி இங்கு வந்திருக்கிறார். நாள் முழுவதும் பசியோடு இருந்ததால் நான் இவருக்கு உணவளித்தேன். இவருக்கு ஏதேனும் வேலை கிடைக்கும் வரை நம்மோடு தங்கலாம் என்று நினைத்தேன் என்றார். அந்த பெண்மணி ஒரு கணம் தினேஷை உச்சி முதல் பாதம் வரை பார்த்தார். அவனது உடைகளின் நிலை, முகத்தில் இருந்த களைப்பு மற்றும் கண்களில் தெரிந்த சோகம் என அனைத்தும் அவர் உண்மையிலேயே கஷ்டத்தில் இருப்பதை விளக்கின. பிறகு அவர் மெதுவாக, உள்ளே வா மகனே என்றார். இதை கேட்ட தினேஷுக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. அவன் மெல்ல உள்ளே நுழைந்தான். வீடு மிகச் சிறியது. ஒரே ஒரு அறை, சமையலறைக்கு ஒரு மூலை மற்றும் ஒரு சிறிய முற்றம். ஆனால் அனைத்தும் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. குறைந்த வசதிகளிலும் அமைதியை கொண்டு வர முடியும் என்பதற்கு அந்த வீடு சான்றாக இருந்தது. தினேஷ் தயக்கத்துடன், நான் இங்கு அதிக நாட்கள் இருக்க மாட்டேன். ஏதேனும் வேலை கிடைக்கும் வரை மட்டும்தான் என்றான். அந்த பெண்மணி மெல்ல புன்னகைத்து, மகனே, தங்குவதற்கு இடம் கொடுப்பதில் நாட்களை எண்ணுவதில்லை, மனிதர்களை தான் பார்க்க வேண்டும் என்றார். இதை கேட்ட தினேஷ் மௌனமானான். ஏனெனில் தனக்கு யாரென்றே தெரியாத நிலையிலும் இவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடைப்பது இன்றைய காலத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அவன் உணர்ந்தான். ருத்ரா அவனுக்கு ஒரு சிறிய அறையை காட்டினாள். அங்கு ஒரு படுக்கை இருந்தது. அவள், இங்கு ஓய்வெடுங்கள், நீங்கள் மிகவும் சோர்வாக தெரிகிறீர்கள் என்றாள். தினேஷ் தலையசைத்துவிட்டு படுக்கையில் அமர்ந்தான். அவனது உடலின் களைப்பு அப்படியே வெளியே வர தொடங்கியது. அவன் கண்களை மூடியதும் அன்றைய நாள் முழுவதும் நடந்த சம்பவங்கள் அவன் மனதில் நிழலாடின. பசி, கையேறு நிலை, பிறகு திடீரென கிடைத்த இந்த உதவி. ஆனால் அதே சமயம் ஒரு கேள்வி அவன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்தது. ருத்ரா ஏன் அவனுக்கு இவ்வளவு உதவினாள்? வெறும் பரிதாபமா, அல்லது இதன் பின்னால் வேறு ஏதேனும் இருக்கிறதா? சிறிது நேரம் கழித்து வெளியில் ருத்ராவும் அவளது அம்மாவும் மெல்லிய குரலில் பேசிக்கொள்வது கேட்டது. அவர்களது முழு பேச்சையும் தினேஷால் கேட்க முடியவில்லை. ஆனால் சில வார்த்தைகள் அவன் காதுகளில் விழுந்தன. அண்ணாமலை, உதவி, அதே பெயர். இதை கேட்டதும் தினேஷ் அப்படியே திடுக்கிட்டான். இவர்கள் ஏன் என் தந்தையின் பெயரை சொல்கிறார்கள் என்று அவன் யோசித்தான். ஆனால் களைப்பு அதிகமாக இருந்ததால் அவனால் நீண்ட நேரம் சிந்திக்க முடியவில்லை. மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தான். மறுநாள் காலை அவன் கண் விழித்த போது ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய சூரிய ஒளி அவன் முகத்தில் பட்டது. அறையின் வெளிப்பக்கத்திலிருந்து தேநீரின் மனம் வந்தது. அவன் எழுந்து வெளியே வந்தபோது ருத்ரா அவனுக்காக தேநீருடன் காத்திருப்பதை கண்டான். ருத்ரா புன்னகைத்தபடி, இந்த நாளை தேநீருடன் தொடங்குங்கள் என்றாள். தினேஷ் தேநீரை வாங்கி மெதுவாக குடிக்க தொடங்கினான். இது அவனுக்கு சற்று விசித்திரமாக தோன்றினாலும் இப்போது அவனது பயம் கணிசமாக குறைந்துவிட்டது. ஏனெனில் இங்கு அவனுக்கு ஆபத்து இல்லை, மாறாக ஒரு உரிமை தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து, நான் இன்று மீண்டும் வேலை தேடி செல்கிறேன் என்றான். ருத்ரா, நிச்சயமாக செல்லுங்கள், ஆனால் தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் என்றாள்.
தினேஷ் தலையசைத்துவிட்டு தனது சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். இன்று அவனது நடையில் சற்று உறுதி இருந்தது. ஏனெனில் இப்போது அவனுக்கு திரும்பி வருவதற்கு ஒரு இடம் இருந்தது. நாள் முழுவதும் அவன் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அலைந்தான். நேர்காணல்களில் கலந்து கொண்டான். ஆனால் எல்லா இடங்களிலும் அதே பதில்: அனுபவம் வேண்டும். மாலை நேரமானதும் அவனது உற்சாகம் மீண்டும் குறைய தொடங்கியது. சோர்வோடு அவன் வீட்டிற்கு திரும்பிய போது ருத்ராவின் அம்மா கேட்டார், மகனே, ஏதேனும் வேலை கிடைத்ததா? தினேஷ் மெல்லிய புன்னகையுடன், இல்லை, இன்னும் கிடைக்கவில்லை என்றான். ருத்ராவும் சிறிது நேரம் கழித்து வேலையிலிருந்து திரும்பினாள். அவள் தினேஷின் முகத்தில் இருந்த சோகத்தை கவனித்து விட்டாள். ஆனால் எதுவும் கேட்காமல், பரவாயில்லை, நாளை மீண்டும் முயற்சி செய்வோம் என்று மட்டும் கூறினாள். நாட்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள், 2 நாள், 3 நாள். ஆனால் தினேஷுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவனது நம்பிக்கை சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்தது. அவனது முகத்தில் சோர்வுடன் ஏமாற்றமும் தெளிவாக தெரிய தொடங்கியது. ஒரு மாலை வேளையில் அவன் மிகுந்த சோகத்துடன் அமர்ந்திருந்த போது ருத்ரா அவன் அருகில் வந்து, இப்படி அமைதியாக இருந்தால் மனபாரம் இன்னும் அதிகமாகும். வாருங்கள், அமர்ந்து பேசலாம் என்றாள். தினேஷ் முதலில் தயங்கினாலும் பிறகு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு ருத்ரா தன்னை பற்றி சொல்ல தொடங்கினாள். ஒரு விபத்தில் தனது தந்தை எப்படி பிரிந்தார், தனது சகோதரன் எப்படி தங்களை கைவிட்டான், தனது தாயுடன் சேர்ந்து இந்த வாழ்க்கையை எப்படி அமைத்தாள் என்பதை விவரித்தாள். அவளது வார்த்தைகளில் வலி இருந்தது. அதே சமயம் ஒரு விசித்திரமான உறுதியும் இருந்தது. அதை கேட்ட தினேஷுக்கு தனது சொந்த பிரச்சனைகள் அவ்வளவு பெரியவை அல்ல என்று தோன்றியது. பிறகு தினேஷும் தன் இதயத்தில் இருப்பதை சொல்ல தொடங்கினான். தந்தையின் உடல்நலக் குறைவு, நிலத்தை விற்க வேண்டிய கட்டாயம் மற்றும் இறுதியில் அனைத்தையும் இழந்தது என அனைத்தையும் விவரித்தான். அவனது குரல் தாழ்ந்திருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலிருந்து வெளிவந்தது. அவன் தனது தந்தையின் பெயரை குறிப்பிட்ட அடுத்த கணமே ருத்ராவும் அவளது தாயும் அப்படியே மௌனமானார்கள். அவர்கள் கண்களில் சட்டென்று கண்ணீர் பெருகியது. அந்த அறையின் சூழலே முற்றிலும் மாறி போனது. தினேஷ் பதற்றத்துடன், என்ன ஆனது, நீங்கள் ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டான். ருத்ராவின் அம்மா நடுங்கும் குரலில், உன் தந்தை, அவர் பெயர் நிஜமாகவே அதுதானா என்று கேட்டார். தினேஷ் ஆச்சரியத்துடன், ஆமாம், ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். இதை கேட்டதுமே இருவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் ஆறாய் பெருகியது. அந்த தருணத்தில் தினேஷ் தனது வாழ்க்கையின் ஏதோ ஒரு பழைய உறவு திடீரென தன் முன்னால் வந்து நிற்பதை உணர்ந்தான். இதுவரை அவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உறவு அது. அந்த அறியாத உறவின் உண்மையை அறிந்து கொள்ள அவனது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஏனெனில் இதுவரை தனது கடந்த காலத்தின் ஒரு நினைவாக மட்டுமே அவன் கருதிய அந்த பெயர் இன்று அவன் முன்னால் ஒரு புதிய கதையின் கதவை திறக்கப் போகிறது. ருத்ராவின் அம்மா நடுங்கிக் கொண்டே அருகில் இருந்த கட்டிலின் உதவியுடன் அமர்ந்தார். பல ஆண்டு காலமாக அடக்கி வைத்திருந்த வலி இன்று வெளிப்பட்டது போல அவர் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார். அவர் தினேஷை பார்த்து, மகனே, உன் தந்தை எங்களுக்கு வெறும் மனிதர் மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு கடவுளை போன்றவர் என்றார். இதை கேட்டு தினேஷ் உறைந்து போனான். தனது தந்தை ஒருவரது வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் மெதுவாக, ஆனால் எப்படி என்று கேட்டான். ருத்ரா ஒரு பெருமூச்சு விட்டு, எங்கள் தந்தை காலமான போது எங்களிடம் எதுவுமே மிஞ்சவில்லை. பணமும் இல்லை, ஆதரவும் இல்லை. எங்களுக்கு துணையாக நிற்க ஒருவரும் இருக்கவில்லை. மக்கள் அறிவுரை மட்டுமே வழங்கினார்கள், உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை என்று ருத்ராவின் குரல் தழுதழுத்தது. பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு அவள் தொடர்ந்தாள். அந்த கடினமான நேரத்தில் தான் உன் தந்தை வந்தார். எங்கள் நிலைமையை பார்த்துவிட்டு யோசிக்காமல் எங்களுக்கு துணையாக நின்றார். இந்த மோமோஸ் கடையை தொடங்கி கொடுத்ததே அவர்தான். உழைத்தால் ஒருபோதும் பசியோடு இருக்க மாட்டாய் என்று அவர் எங்களுக்கு தைரியம் சொன்னார். ருத்ராவின் அம்மா குறுக்கிட்டு, அன்று அவர் மட்டும் உதவி செய்யவில்லை என்றால் இன்று நாங்கள் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கொண்டிருப்போம் மகனே. அவர் எங்களுக்கு உயிர் வாழ ஒரு ஆதாரத்தை தந்தார் என்றார். இதை கேட்ட தினேஷின் கண்களும் கலங்கின. கண்டிப்பானவராக தெரிந்தாலும் மற்றவர்களுக்கு உதவுவதில் மென்மையான உள்ளம் கொண்ட தன் தந்தையின் நினைவு அவனுக்கு வந்தது. அன்று அவர் செய்த அந்த நற்செயல்தான் இன்று அவனது கண் முன்னே நன்றி உணர்வாக நின்றிருந்தது. தினேஷ் மெதுவாக, தந்தை இவ்வளவு செய்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது என்றான். ருத்ரா புன்னகைத்து, நல்லவர்கள் தாங்கள் செய்யும் நன்மைகளை பற்றி தம்பட்டம் அடிப்பதில்லை, அமைதியாக ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடுவார்கள் என்றாள். அந்த இரவு மூவரும் வெகுநேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த இரவுக்கு பிறகு தினேஷுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்போது அவன் தன்னை அந்த வீட்டில் ஒரு விருந்தினராக நினைக்காமல் அந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே உணரத் தொடங்கினான். மறுநாள் காலை தினேஷ் எழுந்தபோது அவன் முகத்தில் சோகம் இல்லை, ஒரு புதிய தெளிவு இருந்தது.
இந்த நம்பிக்கையை நான் உடைக்க கூடாது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அன்றும் அவன் வேலை தேடி புறப்பட்டான். ஆனால் மாலை வரை அதே முடிவுதான். வேலையும் கிடைக்கவில்லை, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இன்று அவன் முன்பை போல உடைந்து போகவில்லை. ஏனெனில் இப்போது அவனிடம் ஒரு பிடிப்பு இருந்தது. மாலையில் அவன் ருத்ராவின் கடைக்கு சென்றபோது ருத்ரா தனியாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். வாடிக்கையாளர்களுக்கு உணவு கொடுப்பது, பணம் வாங்குவது என அவள் முகத்தில் களைப்பு தெரிந்திருந்தது. தினேஷ் சிறிது நேரம் பார்த்துவிட்டு, நானும் உதவி செய்யட்டுமா என்று கேட்டான். ருத்ரா, வேண்டாம், நீ சோர்வாக இருக்கிறாய், ஓய்வெடு என்றாள். தினேஷ் புன்னகையுடன், இனி ஓய்வு இல்லை, உழைப்புதான் என்று கூறிவிட்டு தயங்காமல் வேலையில் இறங்கினான். தட்டுகளை கொடுப்பது, பாத்திரங்களை சுத்தம் செய்வது, வாடிக்கையாளர்களை கவனிப்பது என ஆரம்பத்தில் சற்று தயக்கம் இருந்தாலும் மெல்ல மெல்ல அனைத்தையும் கற்றுக்கொண்டான். இரவு நேரத்தில் ருத்ரா, இன்று வேலை சுலபமாக இருந்தது என்றாள். தினேஷ் வேலையை பகிர்ந்து கொண்டால் சுலபமாகிவிடும் என்றான். அந்த நாளுக்கு பிறகு தினேஷ் தினமும் உதவி செய்ய தொடங்கினான். காலையில் வேலை தேடுவான், மாலையில் கடையில் வேலை செய்வான். ஆனால் மெல்ல மெல்ல அவனுக்கு இந்த வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்க தொடங்கியது. ஒரு நாள் அவன் நாள் முழுவதும் இந்த வேலையை செய்தால் என்ன என்று கேட்டான். ருத்ரா ஆச்சரியத்துடன், என்ன சொல்கிறாய் என்று கேட்க, தினேஷ், வேலை தேடி அலைந்து களைத்து விட்டேன், ஆனால் இங்கே என்னால் ஏதோ சாதிக்க முடியும் என்று தோன்றுகிறது என்றான். ருத்ரா, சரி, ஆனால் என்னால் அதிக பணம் கொடுக்க முடியாது என்றாள். தினேஷ் சிரித்து கொண்டே, நான் பணத்திற்காக இதை செய்யவில்லை என்றான். அதன் பிறகு இருவரும் இணைந்து அந்த தொழிலை செய்ய தொடங்கினர். தினேஷ் தூய்மை, வாடிக்கையாளர் அணுகுமுறை மற்றும் உணவின் தரம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தினான். மெல்ல மெல்ல கடையில் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. இங்கு உணவு சுவையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது என்று மக்கள் பேசிக்கொண்டனர். அதுவே அவர்களது அடையாளமாக மாறியது. நாட்கள் மாதங்களாக மாறின. அவர்களது சிறிய கடை ஒரு பிரபலமான இடமாக உருவெடுத்தது. ஒரு நாள் ருத்ரா கேட்டாள், இதையெல்லாம் முன்னால் எப்படி செய்ய முடிந்தது? தினேஷ் புன்னகையுடன், தரமாக தெரிவதுதான் சந்தையில் நிலைக்கும் என்றான். இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள தொடங்கினர். வார்த்தைகள் இல்லாமலேயே அனைத்தையும் உணர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பு உறவு அவர்களுக்குள் மலர்ந்தது. ஆனால் இருவரும் அதற்கு ஒரு பெயரை சூட்ட தயங்கினர். காலம் கடக்க 1.5 ஆண்டுகளில் அவர்களது சிறிய கடை ஒரு பெரிய உணவகமாக மாறியது. வருமானமும் பெருகியது, ஊழியர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. தினேஷ் வீட்டிற்கு பணம் அனுப்ப தொடங்கினான். எல்லாம் சரியாகிவிட்டது என்று அவனது தாயும் நம்பினார். அப்போது ஒரு நாள் அவனது தாயிடமிருந்து ஒரு போன் வந்தது. அவர் சொன்ன ஒரு விஷயம் தினேஷின் இதய துடிப்பை அதிகரித்தது. ஏனெனில் அந்த ஒரு வாக்கியம் அவனது மனதில் சொல்லப்படாமல் இருந்த ஒவ்வொரு உணர்வையும் அப்படியே வெளியே கொண்டு வந்தது. போனில் அவனது தாயின் குரல் கேட்டது. மகனே, இப்போது நீ வீட்டிற்கு வா. உனக்காக ஒரு நல்ல பெண்ணை பார்த்திருக்கிறோம். இப்போது உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இதை கேட்டதும் தினேஷ் சில நொடிகள் மௌனமானான். அவனிடம் பதில் இருந்தது, ஆனால் வார்த்தைகள் இல்லை. ஏனெனில் அவன் இதயத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை அந்த தருணத்தில் தன் தாயிடம் அவனால் சொல்ல முடியவில்லை. அப்போது அவனது பார்வை சற்று தொலைவில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ருத்ராவின் மீது விழுந்தது. அவளது முகத்திலிருந்த புன்னகை சட்டென்று காணாமல் போயிருந்தது. தினேஷ் தாழ்ந்த குரலில், அம்மா, நான் உங்களிடம் பிறகு பேசுகிறேன் என்று கூறி போனை வைத்தான். சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. காற்றே நின்றுவிட்டது போன்ற ஒரு சூழல். பிறகு தினேஷ் ருத்ராவை பார்த்தான். அவள் இப்போது அவனது பார்வையை தவிர்க்க முயன்றாள். அவளது கண்களில் கண்ணீர் தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் அவள் தன்னை சமாளிக்க முயன்றாள். தினேஷ் மெதுவாக அவள் அருகில் சென்று, ருத்ரா, என்ன ஆச்சு என்று கேட்டான். ருத்ரா அவனை பார்க்காமலேயே, ஒன்றுமில்லை, நீ வீட்டிற்கு போ, உன் அம்மா உனக்காக காத்திருப்பார் என்றாள். தினேஷ் அவளது கையை பிடித்து கொண்டு, எனக்கு உண்மை தெரிய வேண்டும், என் மேல் ஆணையாக சொல், என்ன விஷயம் என்று கேட்டான். இதை கேட்டதும் ருத்ராவால் தன்னை தடுத்து கொள்ள முடியவில்லை. அவள் அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. அவளது குரல் நடுங்கியது. உன்மேல் எனக்கு காதல் வரும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் அது நடந்துவிட்டது. உனக்கு திருமண பேச்சு நடப்பதை கேட்டதும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாள். அவளது வார்த்தைகள் நேரடியாக தினேஷின் இதயத்தை தொட்டன. ஏனெனில் தினேஷ் எதை உணர்ந்தானோ அதையேதான் ருத்ராவும் உணர்ந்திருந்தாள். வித்தியாசம் என்னவென்றால் இன்று அந்த விஷயம் வெளியே வந்துவிட்டது. ருத்ரா தன் கண்ணீரை துடைத்து கொண்டே, ஆனால் நீ கவலைப்படாதே, நான் உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு எங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அங்கேயே திருமணம் செய்து கொள். நான் உனக்காக எப்போதும் சந்தோஷப்படுவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றாள். ஆனால் இம்முறை தினேஷ் அவளை விடவில்லை. அவளது கையை பிடித்து கொண்டு, உன்னை இவ்வளவு சீக்கிரம் போக விடுவேனா என்றான். ருத்ரா ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க,
தினேஷ் முதல் முறையாக தன் இதயத்தில் இருந்ததை வெளிப்படையாக சொன்னான். ருத்ரா, எனக்கும் உன்மேல் காதல் வந்துவிட்டது, அதுவும் நீண்ட நாட்களுக்கு முன்பே. ஆனால் நான் உன் உதவிக்கு கைமாறு செய்கிறேன் என்று நீ நினைத்து விடுவாயோ என்று பயந்தேன். ருத்ராவின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை மின்னியது. அவள் மெதுவாக, நிஜமாகவா என்று கேட்டாள். தினேஷ் புன்னகையுடன், ஆமாம், நிஜம்தான், இனி எதையும் மறைக்க விரும்பவில்லை என்றான். அந்த தருணத்தில் அவர்களுக்கு இடையே இருந்த இடைவெளி மறைந்து தங்கள் உறவிற்கு காதல் என்று பெயரிட்டனர். அதன் பிறகு தினேஷ் தன் தாய்க்கு போன் செய்து அனைத்தையும் உண்மையாக சொன்னான். ருத்ராவை பற்றியும் அவளது போராட்டங்கள் மற்றும் தன் காதலை பற்றியும் விவரித்தான். சிறிது நேரம் மௌனமாக இருந்த அவரது தாய், மகனே, கஷ்ட காலத்தில் உனக்கு துணையாக நின்ற அந்த பெண்ணை விட சிறந்த வாழ்க்கை துணை உனக்கு கிடைக்காது. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார். இதை கேட்ட தினேஷின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. இனி யாரிடமும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. சில நாட்களிலேயே இரு குடும்பத்தாரும் சந்தித்து எந்த ஆடம்பரமும் இன்றி எளிமையாக திருமணத்தை உறுதி செய்தனர். அதிக செலவோ ஆரவாரமோ இல்லை. நெருக்கமானவர்களுக்கு இடையே ஒரு உண்மையான பந்தம் உருவானது. திருமணத்திற்கு பிறகு தினேஷ் தன் தாய் மற்றும் சகோதரியை நகரத்திற்கு அழைத்து வந்தான். ருத்ராவின் தாயும் அவர்களுடனேயே தங்கினார். இப்போது அந்த சிறிய வீடு ஒரு பெரிய குடும்பமாக மாறியிருந்தது. எங்கு பார்த்தாலும் அன்பு நிறைந்திருந்தது. காலப்போக்கில் அவர்களது உணவகம் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்தது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் தங்கள் ஆரம்ப காலத்தை மறக்கவில்லை. அந்த சிறிய கடை, போராட்டமான நாட்கள் மற்றும் அந்த முதல் சந்திப்பு என அனைத்தும் அவர்கள் இதயத்தில் என்றும் பசுமையாக இருந்தன. தினேஷ் தன் சகோதரியின் திருமணத்தையும் சிறப்பாக நடத்தி வைத்தான். 2 தாய்களையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். ருத்ரா எப்போதும் போல ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவனுக்கு துணையாக நின்றாள். இப்போது அவர்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, எந்த ஏமாற்றமும் இல்லை. ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சி பெரிய கனவுகளில் இல்லை, கஷ்ட காலங்களில் கை கொடுக்கும் உறவுகளில்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இப்படி பசியோடு இருந்த ஒரு சிறுவனுக்கும் கருணை உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணுக்கும் இடையிலான அந்த சிறிய சந்திப்பு ஒரு அழகான காவியத்தை படைத்தது. இந்த கதை மிகவும் அழகாக நிறைவடைந்தது. மனித நேயமும் நன்றி உணர்வும் இணைந்தால் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக அமையும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். போராட்டம் இருந்தது, நன்றி உணர்வு இருந்தது, அனைத்திற்கும் மேலாக உண்மையான காதல் இருந்தது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், உண்மையான உதவி ஒருபோதும் வீண் போகாது. கஷ்ட காலத்தில் துணை நிற்பவரே உண்மையான உறவை உருவாக்குகிறார். அதேபோல் கடின உழைப்பும் சரியான சிந்தனையும் ஒரு சிறிய தொடக்கத்தையும் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.